ஹாய், ஹலோ, வெல்கம் டு பிராமி சேவை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஎம் கிஷான் யோஜனா, அதாவது பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா மோடி பணம் 2000 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை அக்கௌண்ட்டில் எல்லார் அக்கௌண்ட்லேயும் விவசாயிகள் அக்கௌண்ட்டில் போட்டுட்ருக்காங்க. அதுக்கான அதை வாங்கிறதுக்கான தகுதிகள், வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிறு குறு விவசாயிகள் எல்லாருக்குமே நார்மலாக போட்டுட்ருக்காங்க. சில பேர் ஆதார் பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ முழுசா பாருங்கள். கடைசியாக அந்த எதனால் ஏறுறதில்ல, இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஏறுறதில்ல, ஆதார் லிங்க் பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லி. அது என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர், அதாவது 2 ஹெக்டார்னு சொல்லுவாங்க. 2 ஹெக்டாருக்கு குறைவாக இருக்கணும். 1 ஹெக்டார்னா 2.47 ஏக்கர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு இது. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வாங்க முடியாது இது. அதே மாதிரி உங்கள்கிட்ட சொந்தமாக நிலம் இருக்கணுமே தவிர, அது லீஸ்க்கு வாங்கினது இந்த மாதிரிலாம் அதெல்லாம் காமிக்க முடியாது. சொந்தமாக நிலம் இருக்கணும். இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அடுத்து, அனைத்து வயது விவசாய மக்களும் இதில் பொருந்தும். இப்போ நீங்கள் 18 வயசில் இல்லை ஒரு 20 வயசில் உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர் இருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். தனி ரேஷன் கடை வச்சுருந்து உங்கள் பேரில் தனியாக லேண்ட் இருந்துச்சுனாலே நீங்கள் எலிஜிபிள் தான். இல்லை 60 வயசில் கூட நீங்கள் ஒரு 2 ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்க, என்கிட்ட இருந்த காசெல்லாம் போட்டு இந்த இதை வாங்கியிருக்கீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிக்கலாம். ஸோ வயது வரம்பு அப்படிங்கிறது இதில் கிடையவே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வருடத்துக்கு தராங்க. அதாவது 2000 2000 2000 3 தவணையாக தராங்க. ஒன்று ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்குள்ளே ஒன்று வரும். அந்த மாதிரி 4 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் 3 தவணையாக 2000 வீதம் 3 தவணையாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும். டைரெக்டாக கையிலலாம் கொடுக்க மாட்டாங்க, வங்கி கணக்கில் செலுத்திடுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வங்கி கணக்கில் செலுத்துறதுல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு வரதில்லை. அதாவது போன ஒரு 6 மாதம் வரைக்கும் வந்துச்சு, இப்போ வரதில்லை அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க. கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரில் ஃபஸ்ட்டு ஆதார் லிங்க் பண்ணி, எல்லா அக்கௌண்ட் நம்பர்லேயும் ஆதார் லிங்க் ஆயிரும். லிங்க்குங்கிறது எல்லா அக்கௌண்ட்லேயுமே லிங்க் ஆகிருக்கும். நீங்கள் வேறு பேங்க் 10 பேங்க்கில் வச்சுருந்தாலுமே எல்லா பேங்க்லேயுமே ஆதார் லிங்க் ஆகிருக்கும். ஆனால் ஆதார் சீடிங் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பேங்க்கில் தான் பண்ண முடியும். சீடிங் அப்போ தான் கவர்மெண்ட்டோட மானியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆதார் சீடிங் பண்ணோன்னே நீங்கள் மறுபடியும் அந்த உங்கள் அக்கௌண்ட் இருக்க 10 பேங்க்லேயும் போய் ஆதார் சீடிங் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு பேங்க்கில் தான், ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும்தான் பண்ணணும். ஸோ லிங்கிங் எல்லா இதுலேயுமே லிங்க் ஆகிருக்கும். ஆனால் சீடிங் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பேங்க்கில் தான் பண்ணணும். ஸோ இப்போ அந்த 2000 வாங்குறதுக்கு எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு ஆதார் சீடிங் மட்டும் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் சீடிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் வெப்சைட்லேயே போயிட்டு கூட பேங்க் அக்கௌண்ட் சீடட் வித் ஆதார் அப்படின்னு இருக்கும். அந்த வெப்சைட்டில் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் சீடிங் பண்ணிடுங்க. பணம் வராதவங்க ஆதார் சீடிங் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கும். நன்றி. வராதவங்களுக்கான சொல்யூஷன் இதுதான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.